சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் 26 முதல் திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. காடே பயங்கர அமானுஷமாக இருக்கும், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு சுவிட்சாக போகிறோன்னு சொல்லி ஒரு 300 மீட்டர் அப்படி தள்ளி போய்ட்டு திரும்ப தனியாக வர முடியாது, சுற்றி விட்டுரும் உங்களை. ஒரு ஆன்மீக கதையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னு அப்படியும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி அமானுஷ கதைகளும் சொல்லுவாங்க. அந்த பேயோட பேரை கூட இப்போ எனக்கு சொல்ல பயமாக இருக்குது சீரியஸாக. ஆமாம், அவ்வளோ இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கதைகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் பேச்சு. ரொமான்ஸ் இல்லைங்க, படத்துல வந்து திசை மாதிரி போயிடக்கூடாதுன்னு ரொமான்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாரு டைரக்டர். பியூர் ஹாரரா ஒன்று பண்ணுன்றதுனால ரொமான்ஸ் கிடையாது, ப்ளஸ் காமெடி கிடையாது. அப்படியே ப்ரோ அவரு பேர் கொடுத்தீங்க காயத்ரி கூட. அதாவது நான் ஆன்மீகத்தை நம்புறதை விட இந்த அமானுஷிகளை பயங்கரமாக நம்புவேன். அந்த த்ரில்லிங்கான அனுபவம் கிடைக்குது இல்லை, அதுவும் சில இது எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்றேன்னா, டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியான்னு கூகுள் பண்ணி சொல்றாரு சார். ராமோஜி 10th இந்த லிஸ்ட்னு எங்க ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா விலங்குக்கு அப்புறமா வந்து நிறைய சீரியஸ் ரோல்ஸ், லீட்ஸ் இந்த மாதிரி தான் வருதான். எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும், ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணணும், ஒரு குணச்சித்திர கேரக்டர் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணணும், அப்புறம் எல்லாருக்கும் மாதிரி லீடாக பண்ணணுன்ற ஒரு ஆசையும் எல்லாருக்கும் வர மாதிரி நமக்கு வந்து சிஎம்மா பண்ணணும். சிஎம்மா பண்ணணும், பிஎம்மா பண்ணா. எனக்கு என்னன்னா பேச்சு ட்ரெய்லரில் பயங்கரமாக மிரட்டிட்டீங்க. எனக்கு என்ன ஃபஸ்ட்டே வந்து எல்லா பேய் படம் இப்போ வருது, அதில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட வீடு இருக்கும், இல்லை ஒரு பகுதி இருக்கும், ஆனால் நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் உள்ளே போவாங்க. இதை எதிர்பார்த்து ஓப்பன் பண்ணால் நீங்களே பேரடி பண்ணி ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே அதை சொல்லியிருக்கீங்க. அந்த மேட்ரு எப்படி இதுக்காக தானா, இல்லை லைக் கதையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? என்ன பேய் படமாக இருந்தாலும் பேயை நீங்கள் போய் சந்திச்சு தானே ஆகணும், இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்க போகுது. அது எங்கே இருக்கோ, ஒரு ஆத்தங்கரை இருந்தால் ஆத்தங்கரை இருக்க போகுது, ஒரு கிணத்துக்குள்ளே இருந்தால் கிணத்துக்குள்ளே இருக்க போகுது. நீங்கள் அங்கே போனால் தானே அது உங்களை மீட் பண்ண போகுது. ஸோ ஒரு பேய் கதை பண்ணணும்னா நீங்கள் பேயை போய் சந்திக்கணும். ஏன்னா நான் பாட்டுக்கு சும்மா இருக்கிறேன், நீங்கள் ஏடா இங்கே வந்தீங்க அப்படின்னு அது கோவப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கும், அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறோம். இதுதாங்க உலக சினிமா, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அதை நீங்கள் ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே வச்சு நீங்கள் அதை போல்டாக பேரடி பண்ணியிருக்கீங்களே, அதை தான் நான் வந்து பார்க்கணும். அந்த போல்டான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோ, நீங்கள் ப்ரொடியூசராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? இந்த ஒரு போல்ட் அட்டம்ப்ட்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்ப, இவனுங்களை வச்சு நம்ம எடுத்தோம், வேற ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்துருக்கலாமே. இல்லை அப்படிலாம் இது அப்படிலாம் லேட்டாக வருது. அதான் நான் உண்மையே சொல்கிறேன். அவர் வந்து சரி சபை நாகரிகம் கருதி கொஞ்சம் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறாப்புல. சொல்லுங்க ப்ரோ, பதில் எதுவும் சொல்ல வந்தீங்க? நாங்கள் தான் இல்லை லைக் அதான் பேசும்போதே இனிஷியலாக பேசும்போதே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. பாருங்க ப்ரோ, எவ்வளோ நட்பு ரீதியாக சொல்கிறாரு. எல்லாருமே நண்பர்கள் பிரதர். நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் 3 பேரும், நான், அதுக்கப்புறம் வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், நாங்கள் எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-14 வருஷமாக நண்பர்கள் அப்போ இருந்து. ஆனால் வந்து எனக்கு தெரியாமல் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டாங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சனால வந்து இல்லை, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நாங்கள் இப்போ அதாவது பண்ணையாரும் பத்மினி படத்தில் இருந்து, அதாவது பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிம் டைமில் இருந்து, பண்ணையாரும் பத்மினி ஃபீச்சர் ஃபிலிம் வந்து 2013-14 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம். பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிம்லாம் 4வது ஷார்ட் ஃபிலிம். நம்ம எஸ்யூ அருண்குமார் இயக்குனருடைய நண்பன், அவருடைய ஷார்ட் ஃபிலிம், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இருந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது, நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படி. அதை சொல்லும்போது கொஞ்சம் ஏஜ் ஆஃப் அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி சொல்கிறது, ஏஜிங் இஸ் கம்பீரம்ங்க. எப்படியே இப்படி சொல்லிக்கலாம்ல, டைம் எடுக்கும்ல. பார்த்துக்கங்க, நல்ல மேட்டர் தாங்க. ஃப்ரம் பண்ணையாரும் 10 மணியும் டு பேச்சு அப்படின்னு நாங்களும் தமிழில் கரெக்டாக போடுவோம். இப்போ ஒரு படம் கேமராமேனாக பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கூப்பிடுவாங்க, அடுத்த படத்துக்குன்னு கேட்பாங்க இல்லையா. நான் லாஸ்ட்டாக என்ன படம் பண்ணிட்டு போகிறனோ அங்கே போனதுக்கப்புறம் இருக்கப்பட்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு அப்படி கேட்டு ஏஜ் குறைச்சிக்கணுமா ப்ரோ? இல்லை, அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. இல்லை, அவர் இப்போ போய் பார்க்குறதுக்கு வயசு கம்மியாக தானே தெரியுது. 39 மாதிரி இருக்காப்புல. அப்புறம் என்ன
12 10 மணில நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தீங்களா ப்ரோ? டிப்ளமா பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை என்னன்னா இங்கே யாரும் இங்கே பார்க்குறவங்க யாரும் லைக் 15-20 ஃபிலிம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. ஆனால் அந்த ஒரு எதுவுமே ரொம்ப சிம்பிள் மனுஷன். ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்னென்ன படத்தோட கேமராமேன்னா பண்ணையாரும் பத்மினியும் படத்துடைய ஒளிப்பதிவாளர், மான்ஸ்டர் எஸ்ஜே சூர்யா படத்துடைய ஒளிப்பதிவாளர், ஒரு நாள் குத்து படத்துடைய ஒளிப்பதிவாளர், அப்புறம் ஃபர்ஹானா, ராட்சசி. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன ஆங்கரிங் கூப்பிடவே மாட்டாங்க. இல்லை என் நண்பனுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் வந்து ஹாப்பியாக சொல்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து நமக்கு டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு டெக்னீஷியன்ஸ் நண்பர்களாக கிடைக்கிறது வந்து உங்களுடைய வேலையவே வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி எங்களுடைய நண்பர்களில் எங்களுடைய நண்பர் தான் வந்து பெரிய டெக்னீஷியன். கரெக்ட். அவ்வளோ பெரிய அது டெக்னீஷியன் எங்களுக்கு பயங்கரமான பலம். பலம். என்ன ஒரு சினிமாவில் ஒரு டவுட்னாலும் ஐயாட்ட தான் போவோம். அதான் சொல்ல வந்தேன். ஆனால் எங்களை வச்சும் செய்வாப்புல அப்பப்ப. ஆமாம் ரொம்பவே. ஆனால் பேச்சு படத்துக்கு வந்து அவர் ப்ரொடியூசரு, அவருடைய அசோசியேட் தான் பார்த்திபன் தான் சினிமாட்டோகிராஃபர். அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சூப்பர் ப்ரோ. இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா பாயிண்ட் இஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான லெவலில் பெருசாக முகம் காமிச்சிக்க மாட்டார். பட் ஆனால் பின்னாடி அவர் தான் அவர் தான் வந்து கோகுல் நினைக்கிறான் இது படத்துக்கு ப்ரொமோஷனா எனக்கு ப்ரொமோஷன் இல்லை ப்ரோ. எனக்கு என்னன்னா இந்த படத்துல லைக் காயத்ரி சங்கர் இருக்காங்க. அப்படியே இப்படி பாக்குறப்போ நம்பால் சாக்லேட் பாயா அப்படியே இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அவங்க 2 பேர் தான் பேர் படத்துல. அப்படியா? நான் அதான் கேட்க வந்தேன், எப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கணுமே. ஆமாங்க டிஃபால்ட்டான எல்லா படத்துலயும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நாங்க தான். டிஃபால்ட் பேர்னா புரியல. இல்லை எல்லா படத்துலயும் டிஃபால்ட்டா ஒரு பேர் இருக்கும்னு சொல்ல வந்தேன். கேரக்டரை பத்தி கேக்குறாருங்க, சொல்லுங்க. ரொமான்ஸ் இல்லைங்க படத்துல வந்து திசை மாதிரி போயிடக்கூடாதுன்ட்டு ரொமான்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாரு டைரக்டர். ஆமாம் ஆமாம். அது பியூர் ஹாரராக ஒன்று பண்ணணுன்றதுனால அவர் ஹாரர் ரொமான்ஸ் கிடையாது, ப்ளஸ் காமெடி கிடையாது. அப்படியே ப்ரோ அவரு பேர் கொடுத்தீங்க காயத்ரி கூட ஃப்ரெண்ட்ஸ்னு முடிச்சிருக்கலாமே ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு செட் அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு 1000 பிரச்சனை வரும், இஎம்ஐ கட்டணும், சண்டை போடணும், வீட்டுல வந்து சம்மதம் வாங்கணும், கொடுத்த கடனை திரும்ப வாங்கணும், இவ்வளவு வேலை இருக்குங்க. அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, காரணம் இருக்கு கதையில. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கிட்டா கூட பிரச்சனையே கிடையாது, எப்பனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சரி போய் துறடா விடுறா அப்படின்றாங்க. ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட கடன் வாங்கினீங்கன்னு வைங்க, உங்களை கழுத்தறுத்துருவாங்க. மீம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க ஒரு பேரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் மட்டும்தான்ன்றது இல்லைல்ல, அந்த வேற சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பேரை படத்துல வச்சு ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, வேற ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள வச்சு அதை இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறான். அந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்து படத்துல வந்து காதலர்கள், இவங்களும் காயத்ரி அவங்களும் காதலர்கள். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வேற இருக்கும் உள்ள படத்துல. அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாப்பல. ஆமா, அவங்கள வந்து ஒரு சேவ் பண்றதா அவருடைய மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இல்லை அது தேவையான அளவு இருக்குமே, அதுக்குன்னு சுத்தமாக இல்லாமனால. ஆமாம் தேவையான அளவு ரொமான்ஸ் இருக்கும், அதுக்கு கதையில் ஒரு காரணமும் இருக்குது, சும்மாலாம் இல்லை. இட் will all add up towards the end. ஸோ என்னன்னா விக்ரம் படத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பயங்கர மீம் மெட்டீரியல் ஆனாங்க. காயத்ரி சங்கர் இருக்காங்கன்னா படத்தில் இந்த படத்துலையாவது நீங்கள் வந்து உயிரோடு இருப்பீங்களான்னு சொல்லிலாம் எல்லா படத்துக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பேச்சு பார்க்குறப்பே ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டீங்கன்னு தெரியுது, ஆளாளுக்கு ஒரு தர்சில் ஓடிட்டு இருக்கீங்க. இதுலேயாவது அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்களா? கதையே கேட்குறாரு. நீங்க படம் பாருங்க, படம் பார்த்து இதுக்கான பதிலை நீங்க அங்கேயே பார்த்துருங்க. இது வந்து படம் ப்ரோ பார்க்கணும். எனக்கு என்னமோ உங்களை பலியாடாக்கியிருப்பாங்களோன்னு தோணுது ப்ரோ. எனக்கு என்னமோ எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியல. இந்த படத்துல வித்தியாசமா எடுக்கிறேன்னு சொல்லி காயத்ரி சங்கர் உயிரோட வச்சுப்போம், பேரா ஒருத்தர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணோமே அவரை போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லி. ஓகே, ஸோ தட் வாஸ் நைஸ். ஸோ பேச்சு தியேட்டர்ல பாருங்க டு நோ யாரை வந்து பலியாடா ஆக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ப்ரோ உங்களுக்கு நீங்க பயங்கரமா ரசிச்ச சீன் ப்ரோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேருன்றப்போ பல கனவுகள் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேர்ல ப்ரோ என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் பேருன்ட்டாரு? இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் பேருன்னு உங்களை கமிட் பண்றப்போ ஒரு கனவு இருந்திருக்கும், ஆனா உள்ள காட்டுக்குள்ள ஓட விடுறப்போ ஒரு மாதிரி ஒரு நாள் காண்டா இருப்பீங்க. இல்ல கதை சொல்லி தானே தலைவரை கமிட் பண்ணிருப்பாங்க. ஏங்க ஒரு கேள்வி கேட்க விடுங்க, நான் ஏதோ தப்பா கேட்ட மாதிரியே பேசுறீங்க. நான் இது சும்மா அவருக்கு
அவருக்கு ஏதாவது ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும், அது ஏதாவது ஒரு ஆதங்கம் இருந்தோம், அதை சொல்லுவாப்புல. அந்த ஆனந்தம் அவர் வெளியே நிறைய வச்சுக்கிறாப்புலங்க. என்ன ஆமா உங்களுக்கு இல்லையா அந்த ஆனந்தம்? எனக்குலாம் இல்ல அந்த ஆனந்தமே இல்ல. சட்டையை பார்க்கும்போது இது தெரியுது. 200 ரூபாய் பாண்டிச்சேரியில் வாங்கினது இது. 200 ரூபாயோ 2000 ரூபாயோ என்ன டிசைன்றது ஒண்ணு இருக்குல்ல. சரவணனால் ஆங்கர் தாக்கப்பட்டார். இல்ல அந்த ஆனந்தங்கள்லாம் அது லைஃபுக்கு தேவைதாங்க. அந்த ஆனந்தங்கள் எல்லாரும் அந்த ஆனந்தத்தை சந்தோஷப்படுறாங்க, ஆனந்தப்படுறாங்க. நீங்க வச்சு செய்ய எல்லாம் ஆனந்தம் படம் பாருங்க பேசாம. ஓகே ஓகே, கமிங் பேக் டு பேச்சு. உங்க கேள்விக்கு நீங்க கேட்டதுக்காக நான் ஆன்சர் பண்ணேன். எனக்கு அந்த பேரிங்னு ஆனந்தில்ல, but I was happy that I have been cast as one of the lead in the film. That was the more சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிற ஒரு விஷயம். அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். மெயின் தேங்க்ஸ் டு கோகுல். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் கால் பண்ணி, தேவ் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் தான் லீடாக நடிக்கணும், நீங்கள் ஒன் ஆஃப் த லீடாக நடிக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே ப்ரோ, ஐ ஷுவர் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வெரி கிளியர், நீங்கள் ஓகேயானாரு. ஐம் ஓகே ப்ரோ, சரி ஃபைன். ஆனால் அதில் ஆக்சுவலி எனக்கு இன்னும் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் வேற ஒன்று. கூட யார் நடிக்கிறான்னு கேட்டபோது பாலசரவணன் சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அப்படி இல்ல. சரி, நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நாள் மட்டும் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது. ஐ திங்க் பிஹைண்ட் விட்ஸ்லாம் வந்து அவார்ட்ஸ்லாம் ஜெயிச்சது. எனக்கு அந்த ஒரு அப்பவே அந்த ரேப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த அகெயின் ஐ எம் கோனா பி ஆக்டிங் வித் போது ஐ ஐம் சேயிங் திஸ் ஜெனுவன்லி, ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். இப்போ ஃபிலிம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் போது ஐ ஃபெல் லைக் ஓகே ஃபைன், இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சார் சாமி என்ன பாராட்டும் போது, தேவி என்ன பாராட்டும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த ரூமர் நீங்கள் உடச்சே ஆகணும் பாலசரவணன். ஏன்னா விலங்குக்கு அப்புறமா வந்து நிறைய சீரியஸ் ரோல்ஸ், லீட்ஸ் இந்த மாதிரி தான் வருதான். காமெடியாக வந்து நான் நடிச்சு ஆகணும்னா எக்ஸ்ட்ரா சம்பளங்கள் இப்பதான் ஏதோ நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அவரும் சொல்றாரு, அதான் சொல்றேன்ல, இப்பதான் ஏதோ நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த கட்டத்துக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதை மொத்தமா முடிக்கிறதுக்கான ஒரு கேள்விதானே இது. அது மீறி யாராவது கேட்டா அதுல வந்து ஒருத்தனை அடிச்சு பேரெல்லாம் வேணாம், சோறு போட்டா போதும். சம்பளம் கண்டிப்பா புரியலையே. இல்லை வருது, நமக்கு வந்து காமெடியன் ஆகணும்னு பெரிய ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த கட்ட ஒரு ஆசைகள் வரும்ல. எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும், ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணணும், ஒரு குணச்சித்திர கேரக்டர் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணணும், அப்புறம் எல்லாருக்கும் மாதிரி லீடாக பண்ணணுன்ற ஒரு ஆசையும் எல்லாருக்கும் வர மாதிரி நமக்கு வந்து சிஎம்மா பண்ணணும். சிஎம்மா பண்ணணும், பிஎம்மா பண்ணலாம். சிரிச்சுட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அமெரிக்க ஜனாதிபதியா பண்ணணும். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணணும் ஆசைப்படுது. நம்ம காமெடினாவும் நடிக்கணும், ஒரு சீரியஸான கேரக்டரும் பண்ணணும், எல்லா கேரக்டரும் பண்ணணுன்றதா ஆசை. இதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சிங்கம்புலி அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அவரும் காமெடியில் அவர் ஒரு தனி ஜானர். சிங்கம்புலி அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். நீங்கள் வந்து அது மகாராஜாவில் இன்னைக்கு பெருசாக பேசப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், கலக்கியிருப்பார் அந்த கேரக்டர். நீங்கள் அந்த கேரக்டர் டு இன்றைக்கி மகாராஜா நீங்கள் பாருங்களேன். அவருடைய பயணத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருக்குள்ளே வந்து அனைத்து டேலண்ட்டுகளும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பேசிக்காக ஒரு இயக்குனர், நிறைய கதாபாத்திரங்களை வந்து எழுதக்கூடியவர். ஒவ்வொரு கதாபாத்திரம் எழுதும் போது அதோட வாழ்வியல் சார்ந்து அதோட பேக்ட்ராப் முதற்கொண்டு எழுதுறாரு. அப்போ அவருக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு. ப்ளஸ் நித்திலன் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். இப்போ அவரும் இணையும் போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் இங்கே மகாராஜா நடந்திருக்கு. இது முன்னாடியே வந்து அவர் நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆண்டவன் கட்டளை படத்தில் ஒரு 2-3 சீன் வருவார் சிங்கம்புலி அண்ணன், 2-4 சீன் வருவார். அதுலேயும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. சிங்கம்புலி அண்ணன் எப்போ பண்ணாலும் அவருக்கான பதிவை பண்ணிட்டு தான் வர்றாரு.
டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அது அந்த ஃபிலிம்ல. மகாராஜால ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாரு. சூப்பர். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பேச்சு ஒரு ஹாரர் படம் எல்லாமே இருக்கப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ரீசன்ட் சமீபத்தில் நம்மளுடைய ஷோவில் வந்து பார்த்திபன் சார் வந்து டீன்ஸ் ரிலேட்டடாக பேசினப்போ ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு பேய் படம் அதில் ஹாரருக்குன்னு நான் வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக சேர்க்காம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமனா வச்சு பாட்டு வச்சா அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை அப்படின்னு சொன்னார். பட் இந்த ஐடியா எங்கே டுவர்ட்ஸ் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஏதாவது இந்த ஒரு ஃபீல் வந்துச்சா? ஹாரர் படம் சரி ஓகே ஒரு சாங் எலிமெண்ட் ஒன்று வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லை பிரதர். இல்லை ஐடியாவே வந்து அவருக்கு லைட்டாக தோணுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா இல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னு தோணுனா யூடியூப்ல இருக்குல்ல, பார்த்துக்க வேண்டியதானே. நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க டவுன்லோட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் அவரோட யூடியூப் சர்ச் ஹிஸ்டரி செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஜூம் வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறாரு. இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு பார்க்கவே இல்லை. அந்த சாங் நான் யாரு? நானு ராஜா ராஜா அச்சோலாம் கேள்விப்பட்டேன். ஆனா அச்சோ அச்சோ என்ன சாங்? ஓ இல்லங்க சத்தியம் நானா பார்த்தேன்ப்பா, எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. ரிப்பீட்டட் மோட்ல பார்த்தப்ப நானா உண்மையிலேயே பார்க்கலங்க. நான் வந்து தமன்னா ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஜஸ்ட் டு ஆட் ஆன், இந்த ஃபிலிம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே கோகுல் டைரக்டர் எல்லாமே வெரி கிளியர். இட்ஸ் அ பியூர் ஜானர். லைக் we are not going to சும்மா வந்து இதையும் ஆட் பண்ணலாம் அதையும் ஆட் பண்ணலாம் கமர்ஷியலுக்காக வேற எதுவும் அப்படிலாம் இருக்க கூடாது. இது இந்த படம் அந்த ஜானர்ல ஹிட் பண்ணணும். பிகாஸ் எங்க எல்லாருக்குமே அதுல ஒரு லைக்கிங் இருந்தது, ஒரு பியூர் ஜானர் ஃபிலிமா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ள இதை எடுத்துட்டு வரணும்னு என்னைக்குமே டிஸ்கஸ் கூட பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் இப்போ பேச்சில் இப்போ ட்ரெய்லர் பார்க்கப்போ நீங்கள் சொன்னது தான் தெரியுது. லைக் வந்து அதுக்காக எதுவும் ஆட் பண்ணல, ப்ராப்பராக ஒரு ஹாரர் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஏதாவது ஆன் த ஸ்பாட் ஏதாவது ஒரு மேபி ஏதாவது ஒரு எஃபெக்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு சீனில் இன்டூ ரியாலிட்டி கனெக்ட் ஆன ஏதாவது ஒரு ஹாரர் என்கவுண்டர் அந்த மாதிரி தான். அந்த ஊர்லலாம் வந்து ஊர்லேயும்ல இங்கே எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அப்பப்போ ஒரு ஆன்மீக கதையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னு அப்படியும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி அமானுஷ கதைகளும் சொல்லுவாங்க. எல்லா ஏரியாலையும் இப்படி ஒரு இருந்துச்சு, அந்த வீட்டு பக்கம் போகாதாங்க, இன்னமும் இருக்குது, கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்குது, அந்த மரத்து பக்கம் போகாத, அந்த கிணத்துக்கிட்ட போகாத. அதே மாதிரி இந்த சென்னையில் டிமாண்டி காலனியை பற்றிலாம் சொல்லுவாங்க. இது நேற்று பேசணுமே ராஜா ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை பற்றிலாம் நிறைய அமானுஷ கதைகள்லாம் இருக்குல்ல. இது இன்னொன்று நேற்று ஏதோ பேசணுமே, சரி அது இருக்கட்டும். டிமாண்டி காலனி, அப்போ இந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி பற்றி இந்த அமானுஷ கதைகள்லாம் இருக்குல்ல, இது மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து நம்ம இயக்குனர் வந்து நிறைய கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கதைகள்லாம் ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காரு நம்ம இயக்குனரும். அவர் வசந்தும் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கதைகளை வச்சு சொல்லப்படுற கட்டுக்கதைகள் உண்மை கட்டுக்கதைன்னு கூட சொல்ல முடியாது, சில இடங்களில் உண்மையாக கூட இருக்கலாம். நமக்கு வந்து எப்பயுமே அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் ஆன்மீகத்தை நம்புறதை விட இந்த அமானுஷிகளை பயங்கரமாக நம்புவேன். நான் இன்னும் பயப்படுவேன் பிரதர் பயங்கரமாக. எனக்கு வந்து அந்த த்ரில்லிங்கான அனுபவம் கிடைக்குது இல்லை, அதுவும் சில எங்க இதை எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்றேன்னா, கூகுள்லாம் பண்ணிருக்காரு டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியான்னு கூகுள் பண்ணி சொல்றாரு. சார் ராமோஜி 10th இந்த லிஸ்ட்னு எங்க ப்ரூவ் பண்றாரு. நீங்க சும்மா அந்த மாதிரி கதைகளை பேச ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழுது ஓடிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காரோம், நீங்களே ஒரு ஈவினிங் டைம் ஒரு மொட்டை மாடல உட்காரோம்னா ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவானுங்க. இப்படி தாண்டா எங்க ஊர்ல, இப்படி தாண்டா அவங்க ஊர்ல, இப்படி தாண்டா எங்க கம்பெனி பயங்கரமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நிறைய கதை சொல்லுவார். கதையை சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காட்டுக்குள்ள கூட்டு போனா அங்க போய் பேய் படம் வர எடுக்கிறோம். அந்த காடே பயங்கர அமானுஷமா இருக்கும், பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். நீங்க வந்து இந்த கொஞ்சம் தூரம் ஒரு சுச்சா போறோம்னு சொல்லி ஒரு 300 மீட்டர் அப்படி தள்ளி போயிட்டு திரும்ப தனியா வர முடியாது, சுற்றி விட்டுருவங்கள. போகிற வழி வர்ற வழி அப்படி இருக்காது, அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த மூடில் இவர் சொன்ன கதைகள் பல கதைகளை கேட்டுக்கிட்டு இந்த கதையையும் கேட்டுக்கிட்டு எங்கிட்டு திரும்பினாலும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இப்படி திரும்பினா அங்கே ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், இப்படி ஓடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் படம் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இந்த இதுக்கு முன்னாடி பேய் படங்கள் நடிச்சிருக்கோம், அப்போலாம் ஜாலியாக. ஏன்னா நம்ம சென்னையில் நடக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களாக்குள்ளே நடக்கும், ஜாலியாக ஹாப்பியாக நடிப்போம். இந்த படம் நடிக்கும்போது நிறையவே பயந்தோம், நிறைய வந்து அந்த கதைகள் அங்கே ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் பயங்கர ஃபன்னாக ஜாலியாக இருந்தோம். பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த த்ரில்லிங்கான அனுபவங்களை அனுபவிச்சிங்களான்னு, அது நிறையாவே அங்கே அனுபவிச்சு. எனக்கு என்ன கடைசியாக சுச்சு போனீங்களா இல்லையா? அது போயிட்டேன் எங்கள் மாதிரி
எங்க அங்கேயே உட்காந்துட்டு இவர் இருக்காரு. எந்த ஊருங்க அவரு? கேட்கணுங்க அது ஏதோ சுச்சு போனேங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு போய் போனேங்க. அவர் கூட்டிட்டு போய் அவர் இப்படி திரும்பி நின்னுக்கிட்டாரு. அவர் சவுத் சைடுனாரு, நான் நார்த் சைடு போனேன். அவ்வளவுதாங்க. இதுதான் யூனிவர்சல் கண்டென்ட்ங்க. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது இல்ல? ஆமாங்க. எனக்கு பாலசரவணன் எப்படி சுச்சு போன அது யார் கூட அப்படின்றது வேற. யார் கூட வேறயா? இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க ரொம்ப ரெண்டு பேரும் பயமா பேசிட்டு நீங்க ஒன்னு சொல்றப்ப உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியுது. எவ்வளவு ஹாண்டடா பேசும்போது சீரியஸா. அவர் அழகா எஸ்ஜே சூர்யா அந்த இதுல இருப்பாப்ல. அவர் என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் அவர் என்ன தெரியுமா, இப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர்ல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. நான் நினச்சது வந்து ஒரு கொஷின் கேட்டிங்க இல்லையா, அதோட ஆன்சர் வந்து ஆமாங்க இந்த இடத்துல ஒரு அமானுஷமா நடந்துச்சு, இதுக்கே இவ்வளோ நேரம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் கண்டென்ட் ப்ரோ. அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் அப்பதான் ஓகே இன்டர்வியூல எல்லாம் இப்படிதான் பண்ணோம் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய கண்டென்ட். இப்ப நீங்க பேச நாங்க பேசுறதை விட இதுதான் பயங்கரமான. அவர் கரெக்டா ப்ரிப்பேர் வந்திருக்காரு. இன் அவுட் ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் என்ன, நீங்க என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு? ஓகே, பட் கமிங் பேக் டு தட் ஹாண்டட் திங், அது ரொம்ப உண்மையான விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த டிமாண்டே காலனி முதல்ல நான் கேள்விப்படும்போது சென்னையில் அப்படி ஒரு இடம் இருக்கா, ஐயோ நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸில் போட்டு அந்த இடத்துக்கு போனேன். போகும்போது தைரியமாக போனேன். பக்கத்தில் போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தோன்னே வேணாம் இப்படியே போயிட்டு திருப்பி போன வேணாம். எனக்கு இன்னும் ஞாபகம் அதை நான் பண்ணேங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே பார்க்கும்போது ஒரு மாதிரி மார்க்கமாக தான் இருந்தது. சரி எதுக்கு இந்த வம்பு அப்படின்ட்டு போயிட்டோம். சரி இந்த த்ரில் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இந்த அட்வென்ச்சரில் போகிற நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எல்லா படத்துலையும் அந்த செட்டப் இருக்குது. ஆனால் அந்த த்ரில் வந்து யூனிவர்சல். எல்லாருக்குமே சும்மா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு பார்க்குற ஒரு பறவை முனியமா இருக்காங்கல்ல, அந்த ஊர் தான் பறவை தான் நம்ம ஊர். ஆனால் நம்மளோட சொந்த ஊர் வந்து, அதாவது பூர்வீக ஊர் வந்து தேனூர். பறவையும் சொந்த ஊர் தான். அங்கே வந்து தேனூர் ஒரு கதை சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த பேயோட பேரை கூட இப்போ எனக்கு சொல்ல பயமாக இருக்குது சீரியஸாக. ஆமாம், அவ்வளோ இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த ஊரில் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அதோட கதைகள் போய்கிட்டு தான் இருக்கு. பேர் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். சீரியஸா போற போக்கில் ஏதாவது காட்டிடும்னு பயமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இருக்கு. அந்த மாதிரியான கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் பேச்சு. ஸோ ப்ரோ யோசிக்கிறாரு, இந்த கதையை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா பார்ட் 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேச்சு 2க்கு யூஸ் அந்த கதையை சொல்லுவேனா நானு? ப்ரோ செம்ம மேட்டர்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. என்னைக்காச்சும் கேட்டா சொல்லுவேன். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து லைக் சினிமோட்டோகிராஃபி நீங்கள் ரசிச்சு நிறைய படங்கள் பண்ணிப்பீங்க. சொன்ன மாதிரி உங்கள் அசோசியேட் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே அதுக்கான ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் தெரியுது. ஓகே சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை வெரி சாட்டிஸ்ஃபைட். அசோசியேட் இல்லை, ஆக்சுவலி என்னோட பேட்ச்மேட் காலேஜில் என் கூட ஒன்றா படித்த ஃப்ரெண்டு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் படம் அவுட்புட் நல்லா வரும்னு சொன்னேன். அந்த மாதிரி இவருக்கு கூட கம்ஃபர்டபுள். ஏன்னா அவன் என் கூட ரொம்ப நாள் ஒரு 14 இயர்ஸாக என் கூட தான் இருக்கான், ட்ராவல் பண்ணுறான். ஸோ உங்கள் டீம் தானே? ஆமாம். ஓகே. ராண்டி சார் கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிருந்தாப்புல, பன்னேரம் பண்ணும்போது வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு அந்த ராமனாவோட ட்ராவல் பண்ணதுனால அவங்க 2 பேரும் அந்த கொலாபரேட்டராக ஒர்க் பண்ணது தான் பெரிய ப்ளஸ். ஸோ அது பெருசாக விஷுவலாக நமக்கு வந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து இந்த பேச்சு 2க்கு இப்போ பேசிட்டு இருந்தேன். பண்ணையாரும் 2 ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய 2 ஓடுது வருது. பண்ணையாரும் நிறைய படத்தோட பார்ட் 2 வருது. நீங்கள் பண்ணையாரும் 2 அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் காரில் ஏறி போனீங்க, அதுக்கப்புறமா அந்த 3 பேர் எங்கே போனாங்க? நான் நண்பன் அருண்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நண்பா அதான் பிளான் இருக்கா இல்லையான்னு கேட்டு உங்களுக்கு ஃபோன். உங்களுக்கு ஏதாவது அதில் நடிக்க ஆசைப்படுறீங்களா? அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ஆமாம் சத்தியமா ப்ரோ. என்ன நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷனில் புது டேலண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படியா? ஓகே தேங்க்யூ. டேலண்ட்ஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ பேச்சு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தியேட்டர் வரலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டெல் எனிதிங். உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் பார்க்க பிடிக்கும், உங்களுக்கு நல்ல ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இது ஒரு நல்ல தியேட்டர் வாட்ச். வேர் யூ வில் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். பேச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் படம் அப்படிது. காமெடி ஹாரர் இல்லை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு லவ் ஹாரர் அப்படி இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் ஹாரர், ப்ராப்பர் ஹாரர். ஸோ அதுக்காகவே வந்து கண்டிப்பாக ஒரு தடவை இல்லை பல தடவை நீங்கள் பேச்சியை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த பேச்சு வந்து கண்டிப்பான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, குழந்தைகள் கூட்டிகிட்டு வரலாம். கண்டிப்பாக கூட்டுவாங்க. ஆமாம், என் வீட்டிலலாம் என்னோட குழந்தைங்க வந்து பேய் படம் தான் பார்ப்பாங்க. ஓகே ரைட் ப்ரோ. நீங்கள் ப்ரோ வாண்ட் டு செல்? இல்லை நேற்று பாலா அந்த ஆடியோ அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தப்பல இந்த மாதிரி பேச்சு வந்து ஒரு வித்தியாசமான படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
யூஸ்வலாக எடுக்கிற ஹாரர் படம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு போகாதீங்கன்னு சொல்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான். பட் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதுதான் பேச்சு. ஏன்னா அது நடக்கிற இடம், அதோட ஆம்பியன்ஸ், இது உங்களுக்கு கண்டிப்பான முறை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நம்புகிறோம். டே ஹாரர் அதான் சொல்ல வந்தேன். டே ஹாரர் ஹாரர்னாலே இருட்டு அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் இல்ல டே டைம் ஹாரர், பகல் ஹாரர், ஹாரர் த்ரில்லர். யா. அண்ட் அதுல ஒரு பகல் ஹாரர், பாலசார் இந்த கட்டுக்கதைகள் பேச்சு பகல் ஹாரர். எனக்குன்னா இத்தனை நாள் நைட்டு தான் பயம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து காலையிலேயே நாங்கள் வந்து பயத்தோடய இருக்கணும். எங்கள் இயக்குனர் ராம் சாருக்கு ராம் சார் அண்ணன் தான். எங்கள் இயக்குனர் ராம்ஸ் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா அவருடைய உழைப்பு வந்து மிக பெருசு. கண்டிப்பாக ஒரு இயக்குனர் வந்து ரொம்ப எல்லா படத்துக்கும் அவங்க மெனக்கடல் தான் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம். இதில் அவர் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே, நம்ம சென்னைக்குள்ளேயோ இல்லை வந்து ஊட்டிலேயே இல்லை கொடைக்கானல்லையே சிட்டிக்குள்ளே அப்படி இது நடக்கலை. காடு டெய்லி வந்து ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட், ரொம்ப கடுமையான ஒரு காடு. நாங்கள் தங்குற இடத்துலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோர் வீல் வண்டிகளில் தான், 4 wheel drive வண்டிகளில் தான் போக முடியும். ஜீப்போ இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரி வண்டியில் தான் போக முடியும். அங்கேருந்து இறங்கி 2 kilometer நீங்கள் நடக்கணும். நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த காடோட அடர்த்தி எப்படி இருக்குன்னா வெளிச்சமே உள்ளே வராது, அவ்வளோ மூடி இருக்கும், அவ்வளோ டென்ஸாக இருக்கும் ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே நடந்து அதை தாண்டி நீங்கள் ஒரு பள்ளத்தாக்குக்கு போகணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பள்ளம். அந்த விளிம்பில் தான் ஷூட்டிங் நடக்குது. அதுக்குள்ளே இருக்க காட்டுக்குள்ளே தான் நடக்குது. இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த படம் எடுத்த டைமில் இது வந்து எல்லாரும் சின்ன படம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. ஏன்னா இந்த படம் எடுத்த எஃபெக்டில், இந்த படத்துக்கு போட்ட உழைப்பில் கண்டிப்பான முறையில் 2 படம் எடுத்துடலாம். இதுவே இப்போ சென்னையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து அவ்வளோ எஃபர்ட்டு போட்டிருக்காரு ராம் சார். எங்கள் தயாரிப்பாளர் கோகுல், விக்னேஷ், விஜய் கந்தசாமி, எங்கள் குறிப்பாக எங்கள் சினிமாட்டோகிராஃபர் பார்த்திபன். ஸோ இவங்களுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடணும். ஏன்னா பேச்சு வந்து லைக் இது ஹாரர் எல்லாமே தாண்டி இங்கே ஃபன்லாம் எல்லாம் தாண்டி நிறையா எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ அதுக்காகவே பெரிய வெற்றி பெறணும் பிரதர். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் 26 முதல் திரையரங்குகளில். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.